Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக 19 விடயங்கள் அடங்கிய சட்டங்கள் அண்மையில் அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளை மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மாத்திரமே செலுத்த முடியும் என புதிய சட்டத்தில் கூறப்பட்ட விடயம் முக்கியமானது. இதற்கமைய வலதுபுறமாக முச்சக்கர வண்டிக்குள் பிரவேசிக்கவோ அதிலிருந்து இறங்கவோ கூடாது என்பதோடு முச்சக்கர வண்டியில் பயணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையை முச்சக்கர வண்டியில் மிகவும் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. මේ සම්බන්ධයෙන් අපි සමස්ත ලංකා ත්‍රිවිල් රථ அகில இலங்கை முச்சக்கர வண்டிகள் சங்கத்துடன் கலந்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டே இந்த சட்டங்களை தயாரித்திருக்கின்றோம். இதனூடாக முச்சக்கர வண்டிகளை கிரமமான முறையின் கீழ் ஒழுக்கமான முறையில் செயற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். වැදගත් සේවාවක් කරන මේ ත්‍රිරෝද රථ සමූහය යම් කිසි ක්‍රමයකට නියාමනය කිරීමේ කටයුත්ත කරන්න. இந்த சட்டம் தொடர்பில் அகில இலங்கை முச்சக்கர வண்டிகள் சங்கம் கருத்து தெரிவிக்கையில் தேசிய முச்சக்கர வண்டி தொழிலாளர்கள் சங்க சம்மேளனம் இந்த சட்டத்தை இல்லாது செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றது. இலங்கையில் முச்சக்கர வண்டி தொழில்துறையை புதிய பாதையில் இட்டுச் செல்வதற்கு வீதி ஆலோசனைகள் என்ற பெயரில் 6 மாதங்களுக்கு புதிய திருத்தங்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கினோம். இதை நாம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவிடம் கையளித்தோம். அந்த கலந்துரையாடலின் போது அனைத்து சங்கத்தினரும் கைச்சாத்திட்டனர். ஆனால் தற்போது வர்த்தமானி அறிவித்தலினூடாக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இவ்வாறான நியாயமற்ற வேலைகள் செய்ய வேண்டாம் என்று நாம் கூறுகிறோம். தயவு செய்து எதிர்ச்சியான இந்த திட்டத்தை நிறுத்துங்கள். මේ හිතුවක්කාර කඩාකප්පල්කාරී ගැසට් පත්‍ර ඉවත් කරන්න මේ කුමන්ත්‍රණය මේවා මේ ගැසට් නිවේදනය ඉතාම සාර්ථක එකක් හැටියට අපි දකිනවා. இந்த வர்த்தமானி அறிவித்தலை சாதகமான ஒன்றாகவே நாம் காண்கின்றோம். கோருகின்ற ஒழுங்குபடுத்தலானது நிறுவன ரீதியாக ஆரம்பிப்பதற்கு உள்ள ஒரே வழியாகும். இந்த விடயம் சிரமமாயினும் அதனை இந்த விடயத்தை நிறைவேற்ற வேண்டிய இடத்திற்கு போக்குவரத்து அமைச்சர் தள்ளப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு சட்டம் ஒன்று இல்லாமல் தொழிலை முன்னெடுப்பதற்கு தேவையில்லை என்பதை நாம் கூறுகின்றோம். சட்டம் தேவை. நீதி அவசியம். முச்சக்கர வண்டி சட்டங்களுக்கு முன்னர் ரயில் கடவைகளில் எத்தனை பேர் பலியாகியுள்ளனர்? அங்கு சில கம்புகளை ஏனும் நாட்டுங்கள். 2-3 பேரின் இந்த சட்டம் தனியார் பஸ்களுக்கு உள்ளதா? போக்குவரத்து பஸ்களுக்கு உள்ளதா? ஆசனங்களின் எண்ணிக்கையை பார்த்தா பயணிகள் செல்கின்றனர். முதலில் அது குறித்து ஆராய்ந்து பாருங்கள். சட்டம் தொடர்பில் முச்சக்கர வண்டி சாரதிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இந்த சட்டங்கள் தொடர்பில் அறியாதவர்களே இந்த சட்டங்களை வகுக்கின்றனர் என்பதையே நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. මේ ගැසට් නිවේදනය අපි දැන් ඉදිරියේදී මේක ගරුව අමාත්‍යතුමා මගින් පාර්ලිමේන්තුවේ இந்த வர்த்தமானி அறிவித்தலை நாம் அமைச்சரினூடாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். அதன் பின்னர் தான் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தீர்மானிப்போம். வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பின்னர் எதிர்காலத்தில் சட்ட ரீதியாக மாறும். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அதை நடைமுறைப்படுத்துவோம். පාර්ලිමේන්තුවේ සභාගත කරලා ඉන්න අනතුරු අපි බලනවා මේක ක්‍රියාත්මක කිරීමේ කටයුතු වලට එළඹෙන්න.